வணக்கம். உலக வர்த்தகத்தில் ஒரு புதிய விதிமுறை வந்துள்ளது, CBAM. இனி விலை, தரம் மற்றும் போதாது, நீங்கள் எவ்வளவு குறைவாக கார்பன் வெளியிடுகிறீர்கள் என்பதுதான் வெற்றியை தீர்மானிக்கும். இது என்ன, இந்தியாவை எப்படி பாதிக்கும்? சுருக்கமாக பார்ப்போம். ஐரோப்பிய ஒன்றியம் கொண்டு வந்துள்ள இந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அதிக கார்பன் வெளியிடும் நாடுகளின் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கிறது. கார்பன் லீக்கேஜை தடுப்பது, அதாவது சுற்றுச்சூழல் விதிகள் குறைந்த நாடுகளுக்கு நிறுவனங்கள் இடம்பெயர்வதை தடுப்பதே இதன் நோக்கம். இதனால் பாதிப்புகள் எந்தெந்த துறைகளுக்கு பார்ப்போம். இரும்பு, சிமெண்ட், அலுமினியம், உரங்கள், மின்சாரம் மற்றும் ஹைட்ரஜன் ஆகிய துறைகள் நேரடியாக பாதிக்கப்படும். இந்தியா இன்னும் நிலக்கரி சார்ந்து இயங்குவதால் நம் பொருட்கள் ஐரோப்பாவில் அதிக வரிக்கு உள்ளாகும். இது ஏற்றுமதி நிறுவனங்களின் லாபத்தை மட்டுமல்ல, சந்தையையும் பாதிக்கும். விவசாயம் மற்றும் உரங்கள். இந்தியா உரங்களை இறக்குமதி செய்யும் நாடு. ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் CBAM-ஆல் அதிக விலை கொடுத்து உரங்களை உற்பத்தி செய்யும் போது அந்த விலை உயர்வு இந்தியாவிற்கு இறக்குமதி செலவை அதிகரிக்கும். இது விவசாய செலவையும் உணவுப் பொருட்களின் விலையையும் உயர்த்தும் அபாயம் உள்ளது. அதற்கு இந்தியா என்ன செய்ய வேண்டும்? இதற்கு தீர்வுகள் 2 தான். உள்நாட்டு சீர்திருத்தம், தூய்மையான எரிசக்தி, ரெனியூவபிள் எனர்ஜி மற்றும் நவீன தொழில்நுட்பத்தில் அதிக முதலீடு செய்ய வேண்டும். உரத் தேவையை சரியாக கணக்கிட்டு உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த வேண்டும். சர்வதேச பேச்சுவார்த்தை. வளரும் நாடுகளுக்கு சாதகமான கால அவகாசம் மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றத்தை ஐரோப்பாவிடம் வலியுறுத்த வேண்டும். சுருக்கமாக சொன்னால், இனி கிரீன் ப்ரொடக்ஷன் தான் உலக வர்த்தகத்தின் புதிய மந்திரம். இந்தியா இதை சரியாக கையாண்டால் எதிர்கால கிரீன் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற முடியும். இல்லை என்றால் நம் ஏற்றுமதி போட்டியிடும் திறனை இழக்கும். உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.